மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறேன்னு சொன்னீங்க, திருவிழாவுக்கு முதல் எடுத்துட்டீங்களா? அன்னைக்கு அமைச்சர் சொன்னீங்கல்ல, வந்துட்டு திருவிழாவுக்கு முதல் அந்த மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறவனுக்கு எடுத்துட்டீங்களா? அந்த விடய சம்பந்தமாக நாங்கள் கௌரவ போக்குவரத்து அமைச்சரும் கடற்படையோடைய தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த கடிதத்தை உடனடியாகவே கடற்படை தலைமையகத்துக்கு அனுப்பினார்கள். அதனுடைய ரிமூவல் போஸ்ட் வந்து பாரிய தொகை இருக்கிறபடியால தங்கள் அந்த நிதியிடம் இல்லை என்பதால இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் கடற்படையை கொண்டு மனுவலாக செய்ய வருகின்றவர் மனுவலாக செய்ய முடியாமல் போயிட்டது. அதாவது அவர்கிட்ட நினைக்கிறேன் அதில் டெண்டர் ப்ரொசீஜர்ல அதை அப்புறப்படுத்த வேண்டி இருக்கு முழுமை. அப்படிதான் நீங்க டெண்டர்ல நீங்க அதை ஆப்ஷன் போட்டு விற்க அடக்கப்படும். அவர் திருவிழா முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் செய்திருக்க வேணும் செய்யணும் அறிவிக்கே இல்லையே. கடித மட்டத்தில் அணியிருக்கு. அப்போ உங்களால் ஏதான் அடையாது. சரியா அதிகாரிகள் மேற்கு பக்கம் வந்து தண்ணி கடல் தண்ணி வந்து உள்ளுக்கு சொல்லி இந்த மக்கள் வந்து கேட்டவர்கள் அது ஒரு கலாச்சி ஒன்று போடுறோம் சொல்லியிருக்கு. ஏன்னால் மக்களுக்கு ஆலோசனையை பெற்று எலக்ட்ரிக் நிலங்கள்லாம் உணர் தண்ணியாக பாடு வந்து கேட்டால் நாங்கள் மீறிட்டு சொல்லலாம். அதை சந்திக்கிறதுக்கு மாத்திரம் செய்ய கொடுத்தா இதுவரைக்கும் சந்திக்கிறோம் இல்லை. அது சம்பந்தமான ஆலோசனையும் எடுக்கப்படுகிறது. அது இருந்து நான் இதை பெற்றிருந்தாரு. இப்படிதான் ரோடெல்லாம் போட்டு கண்ண ரோட்டில் வந்து வெள்ளம் நீக்க நேரம் இருக்குது. மக்கள் போட்டு அந்த பிளாஸ்டிக் போட முடியும். அந்த இடத்துல வந்து ரோட்டில் மேற்கு பக்கம் வந்து வெள்ளம் போகும். அந்த இடத்துல வந்து தண்ணியை உடைச்சி கூட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கான நடவடிக்கை இருக்குது. அது மக்கள் கேட்டது. அது மக்கள் ஆலோசனையினால் பெறப்பட்டதாக இதில் வந்து எஸ்டிமேட் செய்யப்பட்டு அனுப்பியாச்சு. இது வந்து மினிஸ்ட்ரி எஸ்டிமேட் வருது. கிட்டத்தட்ட நாங்கள் 900 மில்லியன் கிட்ட வந்ததால வந்துட்டு மினிஸ்ட்ரி ஏற்படி நடவடிக்கை எடுத்துக்கொண்டு பராஜ் போறது சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்டடி வந்து ஸ்டடி பண்ணி இந்த ரோட் செய்த பிறகும் இந்த பராஜ் இந்த வேலையை செய்து கொள்ளலாம். உண்மையாக தேவை ஏற்படும் பொழுது அதை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் டிசைனோட அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ண இல்லை. போகும்ன்றதுக்காக நாங்க டிசைன் செய்து அனுப்பிட்டோம். இப்ப அதுபடி திட்டப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்றாங்க. எந்த மண்ணதாலும் அதுக்கு ரோட் ஏரியா வந்துட்டு அது 6 கிலோமீட்டரா இருக்கிறாங்க. அது வந்து தொடர்ச்சியா வந்து நெக்ஸ்ட் இயரும் அது கண்டினியூஸா அந்த ரோட் செய்யப்படும். இதோட இவங்க அந்த பரவாயில்ல போற விஷயம் என்று சொல்றது இது உண்மையா அது சரியான ஒரு அதாவது இரிகேஷனாரையும் ஆர்டிஏஆரையும் அங்க இருந்து உண்மையா ஸ்டடி பண்ணப்படும். ஏன்னா நாங்கள் டக்குன்னு எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி பராஜில் போட்ட பிறகு இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால நாங்கள் அந்த ப்ரொபோசலை கன்சிடர் பண்றோம். இல்ல பராஜ் போடுறதுக்கு முன்னால மக்கள் தங்களை ஆலோசனை சொல்றதுக்கு நீங்கள் சொல்லி அதுக்கு சந்திக்கல அது என்னன்னா இந்த யாழ்ப்பாணத்து ரோட்டுகள் மட்டும்தான் நாங்கள் எப்ப அவர்களோட ரோட்டை போடுவோம். பிறகு பக்கத்துல காணகத்தை பற்றி யோசிப்போம். எத்தனை போய் பாருங்க எப்படி ரோட்டு போடுறாங்க. இடத்துல படத்துக்கு போன மாதிரி கிடக்காங்க. நீங்க போடுற ரோட்டுல பாருங்க மற்ற நேரம் போகவே பயமாங்க. உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. அந்த சந்நிதி உற்சவத்துக்கு முன்பதாக இப்போது அதிகாரிகளுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக 900 மில்லியன் ரூபாய் அந்த டெண்டர் ப்ரொசீஜரின் அடிப்படையில் அதை மினிஸ்ட்ரி தான் போல் பண்ண முடியும் என்று. ஆகவே கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் ஒரு கேபினட் அமைச்சர் என்ற ரீதியிலே அந்த விடயத்தை அந்த சந்நிதி உற்சவத்திற்கு முன்பதாக இயன்ற வரையிலே கேள்விக்கூறல் ஒன்றை மேற்கொள்வது கூட அவசியமானது. ஏனென்று சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்ற வீதி அது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை பிரதேசத்தினூடாக செல்கின்ற ஒரு பெரிய வீதி. அதே நேரத்தில் வளமையாக அந்த வீதிகளை தற்காலிகமாக புனரமைக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இடம்பெற்று வருவது இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த வீதியை விரைவுபடுத்துமாறு இந்த ரோட் வந்து இந்த வருஷம் இல்ல இந்த ரோட்டை ஆரம்பிக்கிறது முதல்ல முடிக்கலாம். எந்த வருஷம் முடிக்கலாம்.
ஐயா என்ன சொன்னா வந்து சேவை ஆரம்பிக்கின்ற முயற்சியையாவது செய்யுங்கள். நேரடியாக ஒரு முதல் 300 மில்லியன் முதல் அயல்வாசி ரோடு தான் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணல. திரும்பி மக்களோட ப்ரொபோசல் வந்து அயல்வாசியை வைக்கலாம் 3 ரோடு செய்யப்படணும். அதனால திரும்பி நாங்கள் எஸ்டிமேட் செய்து திரும்பி எடுத்து அதுக்குரிய அலோகேஷன் இருக்குதானே? அலோகேஷன் மினிஸ்ட்ரியாக இருக்கு. அப்ப நீங்க எப்ப கரெக்டா மினிஸ்ட்ரிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதை டெண்டர் நாங்கள் வந்து எங்க ஆர்டிஏ ரெக்கமெண்டேஷன் தான் இருக்கிறது. அவங்க அந்த அமௌண்ட் அளவு பார்த்துட்டு அவங்க வந்து நல்ல லெவலுக்கு மேலே இப்ப நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க டிஜிக்கு இந்த ரோடு போடணும் ப்ரொமோட் இதை டெண்டர் போடணும். இது அனுப்பி நாங்கள் 2 மாசத்துக்கு 3 மாசமே 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரல இல்லையா? அது வந்து இப்ப ப்ரோசஸ் கொண்டு என்ன பண்றோம் ஐயா உங்களை பரிசு என்னன்னு சொன்னாங்க கீழமலை நவலேஸ்வரர் கோயில இருந்து சேனாமலை மேலான பகுதி வந்து ரோட்டு போடாமல் கண்டது கேனங்களை கண்டு வரும். ஏன்னா மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு காரணத்தினால அந்த வீதி ஓரத்தில் இருக்கிற வாய்க்காலை நாங்கள் இருக்கிறதால் ஒவ்வொரு வருஷமும் பிரதேச செயலகம் மூடாக வைகோ மூலமாக அந்த வாய்க்கால்களை நாங்கள் ஒவ்வொரு முறைப்பட்டது 3 விதமாக இருக்குது. அந்த இடம் வந்து 2011ஆம் ஆண்டு முன் குடியேற்றப்பட்ட பிரதேசமாக இருந்தது. இதுவரைக்கும் எந்த ஒரு புனரமைப்பும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து நாங்கள் எத்தனை மீட்டிங்களை கழித்து இதுக்கான முடிவு ஒன்றும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமான ஒரு முடிவை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து தங்களுடைய கருத்துல கூட தூக்கினோம். அந்த வெள்ளம் போற பிரச்சனைக்கு அதுக்கு மக்கள் கருத்துல இது கொடுக்கணுமா அதே கூட்டம் நடக்குமான்றதை கேள்வி. சொல்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப நேற்று பிக்ஸ் பண்ணி போட்டு சொன்னா எங்களோட சீஃப் இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவங்க அனுப்பிடலாம். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஆனா இது மக்களோட ப்ரொபோசல் நாங்கள் தவிர்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு விஷயம். அதாவது இரிகேஷனும் ஆர்டிஏயும் சேர்ந்து இது சம்பந்தமாக அந்த ஹைட்ரோலஜிக்கல் ஸ்டடி செய்து வந்து இதுல உண்மையா இந்த ப்ராஜெக்ட் தேவையானதை கண்டுபிடிச்சு தேவை ஏற்படும் சொன்னா அதை வந்து எங்களோட ப்ராஜெக்டுக்குள்ள அக்கோமடேட் பண்றதுல மக்கள் தங்களுடைய இந்த காலம் வாழ்ந்த மக்கள் தான் தெரியுமா தண்ணி எங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பிரச்சனை இல்லையே. மக்களுடைய கருத்துக்களுக்கு பிரச்சனை வர போகுது. போயிக்க அங்க தகவல் தர மாட்டேன் போயிருக்கட்டாங்க. அப்ப நாங்கள் போய் யாராவது போய் இந்த தகவலை எங்களோட போட கூட்டம் சங்கிலி பயில இருந்து இப்ப போயிருக்கட்டாங்க. அப்ப ஒரு நபர் இருக்க போதும். ஒவ்வொரு விடயத்தை வரைக்கும் முடிவெடுக்க பாகமாக கருத்து போட்டு என்ன விஷயம் கௌரவ அவரோட எல்லாரும் பிரதிநிதிகளுக்கு சொன்னாங்க. தங்களுக்கு அது தொடர்பாக அந்த ஒற்றுமைப்படுத்தலோட பாடுகிறார் கிடைக்கிறது. மற்றது அவங்களோட சுய விவரங்கள் கிடைக்கிறது. அந்த திட்டங்களுக்குரிய நபர்கள்
அவர்களுடைய அதனால நாங்கள் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். என்ன பிரதேச செயலாளர் இல்லாதபடியால் நான் மாவட்ட செயலம் என்னது நேரடியாக எனக்கு சேர்மன் கடிதத்தோட வந்தால் நான் தரலாம் என்று சொன்னேன். ஏன்னா பிரதேச செயலர் பட்டியல் உங்களை நாங்கள் வந்த வேலை உறுதிப்படுத்தலாம் இல்லையா? பட்டியலை நாங்கள் மின்சார விநியோகம் மற்றது குடிநீர் விநியோகத்துக்குரிய பெயர் பட்டியலை சமீப மட்டுமில்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முழு பெயர் பட்டியலை சகல பாராளுமன்ற இதுல ஒண்ணு ரகசியம் தெரிஞ்ச தெரியும் இல்ல எனக்கு காலையில் நீங்க அத ஒரு ரகசியம் இல்ல தானே நீங்க பிரதேச ரகசியம் இல்ல அது மாத்திரமல்ல அதாவது எம்பிமா இல்ல சாதாரண நீங்கள் உரிய முறையில உங்களுடைய பிரதேச இலங்கள் கிராம அலுவலகம் காட்சிப்படுத்துங்கள் அதை எங்களுக்கு இதுவரையில கிடைக்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை நாங்கள் உடனடியாக சகல பாராளுமன்றங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இனி தொடர்ந்து அனுமதிக்கிற பட்டியலை நீங்கள் உங்களோட பிரதேச செயலகம் மூலம் கௌரவ பாராளுமன்றங்களுக்கு இனி அனுப்பி இன்றைக்கு வரைக்குமான பட்டியலை நாங்கள் இன்றைக்கே அனுப்பி வைக்கிறோம். ஐயா நீதிமன்ற நகரேஸ்வரன் போட்டு நவநேத்திரத்தில இருந்து தேங்காங்குளம் வரையான ரோட்டு மக்கள் பாவிக்க முடியாம இருக்கு. அதே நேரத்துல வெள்ளம் ஒரு இடம் அந்த ரோட்டை குறையில செய்து குறையில இருக்குது. முழுக்க பினிஷ் பண்ணையில மக்கள் பாவிக்க முடியாம இருக்குன்னு நான் சொல்றேன். அதே நேரத்துல வெள்ள வாய்க்காலும் செய்ய வேண்டியதாவே இருக்கு ஆடிய ரோட்ல. முதலாவது வந்து வெள்ள வாய்க்கால் வந்து ஆடியில புறப்பட்டு ஆடியில வாய்க்கால் வந்து ரோட்ல வாழ தண்ணி வெள்ள வாய்க்கால் இருக்கிறது வந்து ஆடியில நாங்கள் வந்து வெள்ள வாய்க்கால் வந்தால் ரோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுப்பது ஒளிய எங்கட காரணம் நாங்கள் வெள்ள வாய்க்கால் வந்து ரோட்டு கையோட தாக்குறோம். அப்ப நாங்க வந்து ரோட்டை செய்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் வெட்டத்தான் போனோம்னா நீங்க ரோட்டு கையில மட்டுமே ரோட்டு ரிசர்வேஷன் ரோட்டுல ரிசர்வேஷன் தான் வந்து வெள்ள வாய்க்கால் ஆடியில பொறுப்பில் இல்லை. நாங்கள் எங்களை ரோட்டை செய்துட்டு நாங்கள் தெருவில் ரிப்பேரிங் போல போட்டுக்கணும் நீங்க அங்கே கட்டி கொள்ளுங்க. பாலங்கள் பிளான் பண்ணிக்க சொல்லி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ரோட்டு போட போறோம் இந்த மாதிரி வெள்ளம் போட்டு வெள்ளம் வந்து வெள்ளம் வாய்க்கால் வந்தால் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனை காங்கிரஸ் அந்த சேர்த்து பாக்குறதே இல்ல. லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு எங்க இருந்து ஓட்ட போவாது ஒன்றுமே பாக்குறது அது வந்து ஊர்ல இருந்து வர மட்டும் நீங்க கலைக்கணும். உங்களுக்கு வெள்ளம் வந்து ரோட்டு கரைக்கு வரும் வாய்க்கால் படி ரோட்டு கரைக்கு வந்தா ரோட்டை கிராஸ் பண்ணி ரோடு போட நீங்க ரோட் வந்து எங்களுக்கு 15 மீட்டருக்கு வழியாக எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ரோட்டை போட தெரிஞ்சா அதுக்கு நீங்க வாரத்தை கட்டி கொண்டு லேண்ட்ஸ்கேப் கேட்கிறேன். வாய்க்கால் இருக்காது தானே லேண்ட்ஸ்கேப் இந்தியாவில் வர வெள்ளம் ரோட்டை கொடுத்து மற்ற வந்து வாய்க்கால் பட்டத்தை கூட நினைக்கப்படுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. 15 மீட்டருக்கு அதிகாரத்தில் இருந்து மதில் போராட்டம் உங்களுக்கான பதினஞ்சு மீட்டருக்கு வாய்க்கால் வருது பிளான் பண்றது நீங்க உங்களோட ஏரியா மதுரை எங்க போறதுன்னு அதே கேட்குறீங்க சாகுபட ஏரியா இல்லையா அப்படி சொல்லியா சரியா அதுல
அதே நேரம் குழு ஓட்டு இருக்குதானே ஓட்டு போடக்கூடாது அந்த மக்களை கூப்பிட்டு அந்த குழுவில் தீர்மானம் எடுக்க சொல்லி தான் சொன்னாங்க. அந்த குழுவில் என்ன தீர்மானம் குழு நியமிச்சதா அது போடத்தானே இருக்குது. நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் கொடுத்த ஃபண்டுகள் எல்லாம் சில இடங்கள்ல போர்டில் ஆடிகள் ரிஜெக்ட் பண்ணி கூட மாற்றி கொடுத்தாங்க. தெரியும் அவரோட ஆனா 2024 ஆண்டு தெரியும் 46 கோடி ஒதுக்கி இருக்குது. அப்ப பார்லமெண்ட் உறுப்பினரும் இல்ல பேர் போட்டு ஒதுக்கி இருக்குது. எந்த கோயில் காரணங்க அப்ப அதுல வந்து 2 கோடிக்கு 50 லட்சம் ஒதுக்கி இருக்க கோயில் அங்க ஊர் மக்கள் போய் அங்க போய் பூசையில இருக்கிறாங்களுக்கு 1 கோடி ஒதுக்க சொல்லி இருக்கு. சாப்பிடுவது அங்க பூசையில இருக்கிறாங்க. அப்ப அவன் பூசை இருக்கிறதுக்காண்டியே கவர்மெண்ட் ஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் 2 கோடி 50 இல்ல கவர்மெண்ட் ஃபண்ட் அது கடந்த 4ஆம் ஆண்டு கண்முகப்படுத்தப்பட்ட பல செலவு திட்டத்தின் கீழ் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. அதன் பின்னர் அப்போது இருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுமேலுக்கு ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக பல்வேறுபட்ட நிதியிட்டங்களை பெற்றிருந்தார்கள். அந்த பெற்று வந்த நிதியிட்டங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிலவதற்கு நிதி ஒதுக்கீடாக கிடைக்கப்பட்டது. சில ஒதுக்கீடுகள் கால தாமதமாக வருட இறுதி டிசம்பர் மாதத்திலேயே சில நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்ட காரணமாக அந்த நிதி ஒதுக்கீட்டை எங்களால் உரிய நிதி பிரமாணங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தாமல் திருப்பி அனுப்பிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு நீங்க சொல்வது போல கார்னர் பிரதேசத்திற்கு மட்டுமல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துடைய அப்போதைய ஜனாதிபதி செயலகத்துடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நடைமுறையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் நிதி ஒதுக்கினார். சரி, நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் கண்காணிக்கிறீர்கள். இப்ப கண்காணிக்கிறீர்கள் பண்ணி ஒதுக்கிறாங்க. அப்ப 46 கோடி அப்பவே அவர் பார்லிமெண்ட் மெம்பர் இல்ல பார்லிமெண்ட் மெம்பர் ஓட்டாட்சி கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள் பணம் பணம் இல்ல அரசியல்வாதி பணம் இல்ல மக்கள் வரி பணம். அப்ப நீங்கள் நாங்கள் பிள்ளையான வழியில வழி நடத்தினாலும் கூட நீங்கள் அதை சொல்லி மாற்ற வேண்டிய பொருட்கள் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினரே அது ஒரு அரசினுடைய அந்த மொத்தமா ஒதுக்கப்பட்ட காசுல எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் அதுதான் அது எப்படி நாங்கள் இப்ப இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுரேந்திரன் மற்றும் இந்த கூட்டத்துக்கு வரையிருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு இந்த விடயம் தெரியும். அந்த 2024ஆம் ஆண்டு இறுதி பகுதியில சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி செயலகத்துடைய விசேட அனுமதியின் பிரகாரம் பாரிய அளவு நிதியை எங்களோட மாவட்டத்துக்கு தந்தவர்கள். அப்ப நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர் ரீதியில எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற நிதிகளை நாங்கள் மேக்சிமம் பயன்படுத்தாத அரசியல் வேறுபாடு முந்தின அரசாங்கம் பின்னர் எங்களுக்கு மாவட்டத்திலேயும் மாகாணத்திலேயும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கிடைக்கப்படுகின்ற நிதிகளை இந்த மாவட்டத்துக்கு இப்ப கூட இந்த முறை கூட எங்களுக்கு இதுல கூட இந்த கோவில் ஆடிய 1000 மில்லியனை நாங்கள் நவம்பர்ல முடிக்க இருந்தால் எங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. என்ன வார காசா முடிக்கப்படும். அதே போல 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அவர்கள் கூட சண்டை பிடிச்சது இந்த கூட்டத்துல எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று தர வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பு தலைவர் கேட்டவர்கள் அதுக்கும் ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கும். அப்ப நாங்கள் மாகாண மத்திய அரசாங்க அதிகாரிகள் எங்களுடைய வேலை கிடைக்கப்பட்ட நிதி இந்த மக்களுக்காக நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துறது கடுமையான பிரயத்தனம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா பயன்படுத்தின கல்விகள் அந்த விளையாட்டு சும்மாவே விளையாட்டு வேஸ்டா போயிட்டாங்க. அது எப்படி வைதிக ப்ரோக்ராம் செய்ய ஆடியர்கள் நாங்கள் ஆளாளுக்கு செய்யணும்னு சொல்லி கொடுக்க முடியாது. அது உங்களோட வைதிக ப்ரோக்ராம் செய்யறதுதான் சரி. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உரிய கால அவகாசத்துடன் எங்களுக்கு அந்த அழைப்புதல்களை அனுப்பியிருந்தார். நிர்வாக ரீதியாக நாங்கள் அந்த விடயங்களை முன்வைத்து பேசியிருக்க முடியும். ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக
ஆனால் இங்கே அந்த நிலைமை காணப்படவில்லை. நேற்று தான் எங்களுக்கு அழைத்தது கிடைத்தது. அது ஏற்கனவே இங்கே கலைக்கப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் நான் அது பற்றி பிரஸ்தாபிக்கவில்லை. ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கினுடைய எல்லையாகவும் வடமராட்சியினுடைய தொடக்கமாகவும் இருக்கக்கூடிய வெல்வை பாலம் மிகுந்த ஆபத்தான பாலமாக இருக்கின்றது. அந்த பாலத்தில் ஏற்கனவே 4-5 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. அதே நேரத்திலே நான் அறிந்த வகையில் நான் கண்கூடாக ஒரு 10 வாகன பாரி விபத்துக்கள் அரச திணைக்களங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் கூட அந்த வெள்ளை பாலத்திலே இருந்து விபத்துக்குள்ளாகி இறந்ததை நான் கண்டிருக்கின்றேன் அதிகாலை வேளைகளிலே. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த பாலம் ஒரு இப்போது அந்த மெட்டல் பாலமாக இரும்பு பாலமாக இருக்கின்றது. அது சரியான வகையிலே வடிவமைக்கப்பட்டு மீள அது புனரமைக்கப்பட வேண்டும், அல்லது அது புதிதாக என்ன அதற்கு எதுவும் திட்டங்கள் இருக்கின்றனவா இங்கே, அல்லது அது பற்றி ஒரு தீர்க்கமான முடிவொன்றை இந்த அவையிலே எடுத்துக்கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அது தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்ட விளைவு கூட அது தொடர்பாக இந்த வருடம் இல்லை, அடுத்த வருட பட்ஜெட்டில் நாங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை கொள்வதற்கான எண்ணம் கௌரவ அமைச்சர் அவர்களே, நெடுந்தீவுடைய வேலை செய்யக்குள்ள கடற்படையுடைய டெக்னிக்கல் உதவி கிட்டதல்ல நம்ம கம்பத்தேட்ட திட்டம் செய்யல அவர்கள் நிறைய உதவி செய்தால் இந்த திட்டங்களும் பிரயோஜனப்படுகிறது. செய்யக்குள்ள கடற்படை உதவி என்றாலும் இந்த இசிஎம் மூலம் அந்த மிஷினை வந்து காப்பீட்டுரியாவே மாற்றினார், காப்பீட்டுரியாக மாற்றினார். அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதை ஒரு தீர்மானமாக எடுப்பீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்றால் முன்னுரிமைப்படுத்துவதற்கு அந்த விடுதலையாகவே இருப்போம். அதாவது வெல்வை பாலம் நல்ல பாடத்தை விட்டுட்ட இரவு வெளிச்சம் இல்ல, ஏதாவது லைட் ரொம்ப தற்காலிகமா போடலாமா, போட லைட் ஏதாவது இரவு வரைக்கும் வெளிச்சம் தூரம் இருக்காரு. டேட் போட்டு இருக்கீங்களா? ஒரிஜினல் டேட் போட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல சோலார் மின்கோள்கள் பொருத்தப்பட்டது. இல்ல ஆனால் அதை கடவாடப்பட்டது. இல்ல நான் இல்ல இப்ப நீங்க கண்காணிப்புடன் கூடிய ஒரு மின்கும்பலை பொறுத்த அந்த விடயத்தை நாங்கள் சபையிலே முன்னுரிமைப்படுத்தி இல்ல இல்ல நான் நீங்கள் இல்ல இல்ல நான் மாணவர் சொல்றேன், நீங்க இப்ப திருப்பி ரிப்பேரிங் செய்யறீங்களோ அந்த ரிப்பேரிங் எல்லாம் மார்க் பண்ணிருக்கீங்களானே, அதுக்கு பிறகு கூட்டிருக்கீங்களா? அதுக்கு பிறகு நான் இந்த கண்ணால நாடில கூட்டுப்பட்டது சரியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டுருக்கீங்களா? எப்ப இல்ல நான் பொங்கல பார்த்தா பழைய காலத்துல போட்டுருந்தது இல்ல கலந்து முடிஞ்சு போயிட்டு நான் போட்டோன்னு சொல்லி நீங்க போர்டு படிச்சு இருக்காரு இல்ல போட்டோக்கான படங்கள் எல்லாம் இருக்கா? பாலத்தின் ஊடாக செல்கின்ற மின்சார இணைப்பு 3 பேஸ் கரண்ட். அதுல நாங்கள் அதாவது பிரதேச சபையால் ஏதாவது மின்குமங்களை பொருத்துவதென்றாலும் பொருத்த முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே மின்சார சபையினர் அதிலே அந்த மின்குமங்களை பொருத்தக்கூடிய பயர் இணைப்பு ஒன்றை செய்வார்கள் என்றால் செய்ய முடியும். கடந்த காலத்திலே கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை 1 மில்லியன் ரூபாய் ஒரு சர்வதேச திட்டமொன்றை நிதியுதவியூடாக சோலார் மின்குமங்களை அங்கே பொருத்தியது. அவைகள் களவாடப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒரு அரசு ஸ்தாபனம் என்ற ரீதியிலே அது பற்றி போலீஸ் குறைபாடுகளை செய்திருக்கின்றோம். 10 மின்குமங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலே இருந்து. ஆகவே அந்த இடத்திலே இடங்களே நடமாடுபவர்கள் தொடர்பாக எங்களுக்கு அவதானிக்க முடியாது அடிப்படையில். அந்த அடிப்படையிலே மின்சார சபை அதை யூபேஸ் அந்த அதாவது எங்களுடைய மின்குமங்களை பொருத்தக்கூடிய இணைப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது தொடர்பாக எங்களுடைய பிரதேச சபை கூட நடவடிக்கை எடுப்பதற்கு விருப்பமாக இருக்கிறோம். ஏற்கனவே 1 மில்லியன் ரூபாயிலே 5 லட்சத்துக்கு முன்பாக போட்டப்பட்ட அனைத்து மின்குமர்களும் களவாடப்பட்டு முறைப்பாட்டிலே இருக்கின்றோம். ஓரிரண்டு மின்குமர்களாக நாங்கள் அதை பொறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். சோலார் லைட் 1-2 நாங்கள் நிச்சயமாக நமக்கு இந்த சர்வர் கார்டு சர்வர் படிதான் நாங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கோம். அதுக்கப்புறம் 14வது கொட்டை 30வது எழுதி விடுவீங்க அந்த சர்வர் கார்டு 14வது
விளக்கம் இல்லை என்றால் இதுல இது வளமையாக நினைக்கிறேன் கௌரவ ஆளுநர் அவர்கள் அரசாங்க அதிபராக இங்க கடமையாற்றியவர். இங்க வந்து இதுல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற ரீதியில தலைவரும் துணைத் தலைவர் என்ற ரீதியிலையும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற ரீதியிலே தான் இந்த கூட்டத்துல வளமையாக இந்த மாவட்டத்தில் அந்த நடைமுறை இருக்கு. தலைவர் இல்ல இல்ல அதுல 14வது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் 30வது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இதனை ஒன்றரை இருக்குறீங்க. மற்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படி இருக்குது. இந்த கை பிரச்சனை இல்ல. பின்னால் உங்களுக்கு இருக்கவங்க யாரு? ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அப்ப நீங்க ஒன்றரை இருக்குறீங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சகல வவுனியா மண்டல ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அதுதான் கேட்கிறேன். நீங்க மற்ற இதை எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு மண்டலம் போட்டாலும் போவாங்க உங்களுக்கு வவுனியா போட்டாலும் போவாங்க மன்னார் அனுப்பவா அல்லது வவுனியா அனுப்பவா முள்ளத்தில் அனுப்பவா இது அனுப்ப எங்களுக்கான பிரச்சனை இல்லை. பட் போன சேகுலருக்கு சொல்றீங்க ஒரு கதை உண்டு. அந்த பாதிங்க சேகுலர் அதோட வந்து நான் நம்ம எழுப்பிட்டு வாசிக்க சொல்ல போறேன். என்ன சேகுலர் 2000 அது வந்து கெசட் பண்ணப்பட்டு 2000 ஆமாண்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட புரோட்டோகால் அனுப்பப்பட்டது. இந்த புரோட்டோகால் வந்து கௌரவ ஆளுநர் இருக்கிறார். இதுல வந்து கௌரவ தமிழ்சார் சொல்றி ஒருங்கிணைப்பு தலைவர் அல்லது இணைத் தலைவர் செயலாளர் என்ற ரீதியில் அந்த சேகுலர் அனுப்பினீங்க டிசிசி சேகுலர் அதுல எங்கேயாவது அப்படித்தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுல நீங்க இந்த பிரசிடென்ஸ் தானே பார்க்கணும். இந்த பிரசிடென்ஸ் இதுல செய்ய போறீங்க. அதுபடி பார்த்தா 14 கொண்டா இருக்கிறேன். நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது பாருங்க. நன்றி. நாள் வரைக்கும் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடந்த நடைமுறை இதுதான். இதை மாற்றமைக்கும் தேவையான நாங்கள் என்ன தீர்மானம் மற்ற மாவட்டங்கள் உதவியான இது காலகாலமா நடந்து வருகின்ற முறைமை. அதே நேரத்துல இதை மாற்றி அமைக்கணுமா நீங்களும் மேல வரணும் வாங்க. சபையில் இருக்கிறாங்க கொண்டு அந்த பொங்கல் எழுதிருக்கீங்க. அப்ப உண்மையாவே மக்கள் பிரதிநிதி அதுதான் இங்க வரும். அதுல கொஞ்சம் மக்கள் பிரதிநிதி கொண்டு அந்த கடையில நாங்கள் அடுத்த முறை உங்களுக்கு மாற்றம் செய்வோம். நன்றி. உங்களோட பிரதேச சபையான ப்ரொபோசல் ஒரு கேள்வி அவர்களுக்காக வைக்கப்படுகின்ற ஒரு காவல்துறையிலிருந்து பருத்தித்துறை ரோட் காப்பட் ரோட் முடிக்கப்பட்டு இப்பொழுது 2 வருஷங்கள் ஆகின்றது. அந்த இடத்தில் ஒரு கல்வெட்டுக்கு இடம் விட்டு அது அந்த ரோட்டு முடிபடாமல் இருக்கின்றது. கல்வெட்டும் போடப்படவில்லை. தயவு செய்து அந்த வெள்ளம் பாய்வதற்கு மழை காலத்திற்கு முதல் நான் நினைக்கின்றேன் அது திருடாவிற்கு கிட்ட அந்த கல்வெட்டை நீங்கள் போட்டு தர வேண்டும். அது நீண்ட காலமாக போடப்படாமல் இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது இதுவும் சேர்ந்ததுதான். இரண்டாவது ஏனை வீதி உங்களுக்கு தெரியும் குளத்துல இருந்து மக்கள் வருகின்ற ஒரு முக்கியமான பாதை. அது ஒரு துப்புரவான இடமாகவும் அழகான இடமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக இந்த ஏனை வீதியில 2 பக்கமும் காவல்துறையிலிருந்து கையெறி வரைக்கும் பச்சை காடைகளாக இருக்கின்றது. அதை நீங்கள் நீண்ட காலமாக அந்த பச்சைகளை வெட்டி துப்புரவு செய்து தரவில்லை. தயவு செய்து அதையும் செய்து தர சொல்லி நான் தாழ்மையாக வெட்டிக் கொள்கிறேன். இன்னொரு முன்வழி ஒன்று சாவச்சேரி புரோலினோட் செய்தியில் வந்து நான் நினைக்கிறேன் சாவச்சேரிக்கும் இந்த கனகுலைக்கும் இடையில ஒரு கல்வெட்டு போடுறதுக்கு அந்த கல்வெட்டு போடுறது ரெடி பண்ணி இருந்தது என்னன்னா விடுதலையில் உள்ள ஆக்கள் மனிதர்கள் நாங்கள் கொள்ள போடுறது ரொம்ப அப்போ எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல தடவை விசிட் பண்ணினாங்க. அப்போ நாங்கள் ஆற்றைய ஒரு பக்கத்து தண்ணியை இன்னொரு அனுமதி இல்லாமல் மற்ற கொண்டே விடையலாம். ஏன்னா அதில் வாய்க்கால் இல்லை. அப்போ நாங்கள் கைப்பெல்லாம் கொண்டே வச்சிருந்தாங்க. அப்போ அதுக்குரிய சொல்யூஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா நாங்கள் ஒரு ஆண்டு தண்ணி இன்னொரு பிடிக்க முடியாது. அது எங்களுக்கு தனியாக இருக்கு. அந்த வாய்க்கால் அப்படி இருந்தால் உனக்கு அதன்படியே வெட்டி விடலாம். இந்தியாவுக்குள்ள தண்ணி
இது வந்து மாவட்ட அபிவிருத்தி கூட்டம். அப்ப இதுல வந்து ஒவ்வொரு ரோட்ல பாலம் சம்பந்தமா நாங்கள் சம்மதம் கொடுத்திருக்கோம். அங்காள உதவியாளர்கள் மக்கள் இந்த சம்மதம் மட்டும் கொடுத்திருக்கோம். அப்ப அந்த பாலம் போட சொல்லி நாங்கள் லட்சம் கொடுத்திருக்கோம். அந்த வயற்கார சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் அது போடாமல் அவர் நாங்கள் போட சம்மதம் மட்டும் நாங்கள் கொண்டு போவோம். சம்மதம் கிடைத்திருந்தா பிரதேச செயலாளர் எழுத்துப்பூர்வம் வந்திருக்கிறார். நீங்கள் பிரதேச செயலாளர் முன்னிலையில அதுக்குரிய வேலையை ஆரம்பிங்க. ஆறாம் மாதம் தான் அதுக்குரிய ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாதம் ஆகையில ஸ்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் தான் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது நான் வீட்டுல முன்னேற்றத்தை பார்த்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேசுறது சொன்னதாയിരിക്കും. அறிவிப்புறையில வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இலக்கணத்தை வந்து இதுவரைக்கும் வந்து மாவட்டால வந்து பிடிச்சு வச்சிருக்கோம். அது போன பாராளுமன்ற காலத்திலிருந்து ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம ஒரு காரியம் வந்து புத்தகத்துக்கு முடிவெடுக்கப்பட்டோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து அதை post office. Army is something like Redu today. To move out but not because agreed with the previous party, but we are still holding on to one part of it. Huh? No. The decision was taken. The army, the previous command also agreed. But whatever then the but what happened? At the post office. Light house टूरिस्ट लाइट हाउस එකට එන්ට්‍රන්ස් එක ඕපන් කරලා ඒක වෙනලා තියෙනවා. ඔව්. අද භාවනේ නෑ. ඒක සම්පූර්ණ ඒක කනක් කියලා නෙදී. නෑ නෑ. ඕපන් කරලා ඉතින් පාරට ඕපන් එක තියලා තියෙනවා. ඔව්. පළවෙනි එක දැන් රජේන්ද්‍ර කුමාරගේ කාර්යකාල කියපු එක. පේරුදුරු පෝස්ට් ඔෆිස් එකේ පෝස්ට් ඔෆිස් මේක දෙනවද? මාර්ගනවද? කලින් විසිට අරන් තියෙන්නේ. කලින් ඉල්ලුව අරන් තියෙන්නේ. එහෙනම් විතර එක over 3-4 years. You are first release part of the property, saying that you are going to release the rest also because you are checking like a building. But now, then after that, you are going to move completely out, but you are not going to light house. Bodi barat ini bodi barat kali kami dah sini isu barat ini. Ini tanah di rumah orang lagi ini untuk orang lain tahu saja kan. Kalau tapi lain tahu saja. Orang ini kalau barat ini kalau kita mandat tahu kan. Jadi dulu kalau dia apa kalau lain tahu saja. Pada kena, jadi apa itu kan, macam
ஒரு 6 அடி பாதை இருக்கு அங்க போறது, ஒரு 10 அடி பாதை இருக்கு, 6 அடி பாதை இருக்கு அந்த லைட் ஹவுஸ் அந்த இதோடயே சேர்ந்து பாதை கட்டி வச்சிருக்கோம். சுகமான அந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய புதுசத்துக்கு ஏற்ற இடம். பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர்கள் ஃபினான்சியல் ப்ரோக்ரஸ் போயிருக்கு. மிச்சம் பிடிக்கலையா? மிச்சம் ஃபைனல் நான் கேட்கிறேன், மொத்தம் 35 பேர்ல 20 பேரை முடிச்சிட்டீங்க. ஆனா பினான்சியலா போயிருக்கீங்க, ஃபைனல் வீடு தான் போயிருக்கு. என்ன ஒரு 9 பேரை முடிக்காம இருக்கிறது கிட்டத்தட்ட 20. அதுல ஃபைனல் வீடு தான் போயிருக்கு. வகையான வேலைகளுக்காக நாங்கள் அனுமதித்து தேசிய திட்டமிடல் கமிட்டி அந்த அனுமதியை பெற்றவில்லை. இப்போ கேள்வி கோரவே இருக்கிறோம். மொத்தமாக 45 மில்லியனுக்காக கேள்வி கேள்வி கோரப்பட்டு 25ஆம் தேதியில் கேள்வி ஒப்படைக்கிறது. மீதி 30 மில்லியனுக்குரிய கொள்வனவுக்காகவும் 10 மில்லியனுக்குரிய கட்டுமான வேலைகளுக்காகவும் எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த கொள்வனவுக்குரிய வேலைகளுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தெரியும். இது அந்த லைப்ரரியை டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது தான் 200 மில்லியன் நினைக்கிறேன். அப்படி அந்த பட்ஜெட் அப்படிதான் பார்த்தா ஞாபகம் 100 மில்லியன் நாங்கள் தான் 20 மில்லியன் டிஜிட்டலைசேஷன் இ லைப்ரரி சிஸ்டம் 35 மில்லியன் 45 மில்லியன் அதில் புனரமைப்பு புனரமைப்பு என்ன புனரமைப்பு என்ன ஏற்கனவே சிதிலமடைஞ்ச பகுதிகள் இருக்குது, பகுதிகள் தண்ணியோடு இருக்குது. அதே போல் அதுக்கு ஃபயர் சிஸ்டம் ப்ரொடெக்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக ஃபெயிலாக போச்சு. அந்த வேலைகள் 35 ஆமாம், அந்த வேலைகள் தான் 45 மில்லியன் 65 25 அளவான விழிப்புணர்வுக்கான தேவைக்கான அடையாளப்படுத்த மற்றது லைப்ரரிக்குரிய சில கணினிகள் மற்றும் டிஜிட்டல் உபகரணங்களை இந்த இடத்துல அந்த லைப்ரரியில அந்த 3 ரிசப்ஷன் இருக்கு. அதுல இந்த கால்பணத்தில் பேர் வந்து போயிடும். கால்பணத்தில் பேர் வரைக்கும் தான் அந்த லைப்ரரியை பார்த்து வைக்கணும். அந்த ரிசப்ஷன்ல மும்மொழி தெரிஞ்சவால அமைச்சர்கள் தாய்ச்சினாங்க. அது சம்பந்த நாளைக்கு எடுத்தீங்களா? ஏண்டா அந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்க் மிக முக்கியமானது. அந்த தகவல் வந்ததுக்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அது இருக்கும். 3 மொழி ஏன்னா அது நிறைய வந்து போட மாதிரி இருக்கிற நாங்கள் பொருத்தமாக அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணுறீங்க போது இது வந்து நூலக ஃபவுண்டேஷனும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது 2 கம்போனண்ட். நூலக ஃபவுண்டேஷன் நிறைய புக் வந்து அவங்க லைப்ரரியில் போட்டுருக்காங்க. அதை எடுத்து தான் நாங்கள் கூட போகிறோமா அல்லது நாங்கள் முன்னாடி நாங்கள் எங்களோட இதுக்கு நாங்கள் 2 விதமான விடயங்கள் அதில் இருக்கு. டிஜிட்டலைசேஷன் ஏற்கனவே பழைய வடமாகாணத்தில் இருக்கிற வெளியிடப்பட்ட கடந்த காலத்தில் வெளியிடப்பட்ட பிரதேச வெளியீட்டாளர்கள் என்ற புத்தகத்தை இலத்திரவியல் வடிவில் இருக்கிறது உருவாக்கியிருக்கிறது. அதுக்குதான் நூலகம் ஃபவுண்டேஷன் வேலை கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் மேலும் வலுவூட்டுறதுக்கு யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு தேவையான அதை செய்கிறதுக்கு தான் இருக்கிறோம். ஏன்னா முதற்கான 14,000 புத்தகங்கள் அடையாளப்படுத்திருக்கு. நூலகம் ஃபவுண்டேஷன் இதுவரைக்கும் 2 வருஷமாக செய்யணும். அதில் 2000 புத்தகங்கள் தான் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கிறது. அதனுடைய தொடக்க செயற்பாடுகளும் ரிலீஸ் தொடர்பில் கேள்விக்குரிய இருக்கிறதுனால நாங்கள் இந்த நிதியை பயன்படுத்தி அதில் ஒரு பகுதிக்கான வேலையில் 5 மில்லியன் 5 மில்லியனுக்கு உட்பட்ட பொருட்களை அதில் கொள்வனம் செய்திருக்கிறோம். அதை விட எங்களுடைய லைப்ரரியை ஆன்லைனில் செய்கிறதுக்கான டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்குரிய வேலைகளை செய்திருக்கிறோம். சரி, இப்போ
நீ சொல்றது சரி. அதாவது இப்போ இதில் வந்து இப்போ எங்களோட புக்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது அதெல்லாம் நூலகம் ஃபவுண்டேஷன் அடித்து வருது. நம்மளோட காசு நம்ம செய்யறது வேறு. ஏன் நம்மளோட லைப்ரரியோட பேர் போட்டு வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ நான் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சு கொள்ளணும் 100 மில்லியன், அதாவது விஷயம் டாய்லெட்ஸ் அமைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்காது. அதில் கட்டுமானத்தில் திருத்தம் உண்டு. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் செய்யறதுக்குரிய செப்பரேட்டாக செய்ய போறீங்க. செப்பரேட்டாக செய்யப்படும். ஏனென்றால் அதில் இப்போ செப்பரேட்டாக செய்யறது வந்து உண்மையிலே நான் எங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறேன். நம்மளோட அந்த நூலகத்துக்கான கட்டுமான பணிகளை சீர்குலைக்கிற அளவுக்கு ஏற்படுகின்றோம்னாக்கா நம்ம வெளியில் கட்டு போடுறாரு. அப்படி ஒரு தேவை இருக்குதாரு. உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பாத்ரூம் அதில் செய்கிற நினைக்கிறேன் என்றால் அதுகளை ரினோவேஷன் பண்ணுறதுதான் பரவாயில்லை. வெளியில வந்து அந்த காசாக எங்களோட காசுகள் அவங்க டிஜிட்டலைசேஷனுக்கு எல்லாத்தையும் போடுங்க. உண்மையில இப்போ இருக்கிற பட்டத்தில் லைப்ரரிக்கு வார ஆக்கள் ஒரு 75% ஆக்கள் அந்த மனசுக்கு கூடத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த விஷயத்தை நான் அறிஞ்ச வகையில் நான் சொல்றேன். கம்பௌண்டில் தான் என்னன்னு சொல்றீங்கன்னா எங்களுடைய பப்ளிக் லைப்ரரிக்கு சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் வசதியை பாவிக்கிறதுக்கான ஒரு கிரௌட் வந்து நாங்கள் முழுமையாக சொல்லிடாது. அதற்கான காரணம் நம்மளுடைய சுற்றாடல அதை சுற்றின டவுன்ல அந்த வசதி பற்றாக்குறையாக இருக்கிறது. சரியான பற்றாக்குறை இருந்தா இப்ப டவுனுக்குள்ள இருக்கிற நவீன சந்தைக்குள்ள இருக்கிற போறது பெரிய வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்கு. சரி, நீங்க சொல்றது சரி. சரியா பிறகு என்ன நடக்கணும் கேட்டா பிறகு நாங்கள் எல்லாருமே லைப்ரரி பாய்க்கோ உள்ளுக்கு நீங்க சொல்ல முடிக்கவில்லை. இப்ப என்னன்னா அதை நாங்க தடை செய்தா சொன்னாங்க அதை தடை செய்யறதுக்கு நாங்க வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்தா இந்த காசை இதுக்கே பயன்படுத்தலாம்ன்றத நான் சொல்றேன். இல்லை அதை நான் சொல்றேன். அதுக்குரிய லைப்ரரி மட்டுமே ஒரு டூரிஸ்ட் போட்டு கூட வந்துதான் போவிடும். அப்ப அந்த டூரிஸ்ட் போட்டு வந்து நாங்க ஒரு நீட்டான பாத்ரூம் வெளியில கட்டுறது அதுதான் இது நாங்க வருவதற்கு உங்களுக்கு இந்த ப்ரொபோசல் வந்தது அது முடிஞ்சிருக்குது. நாங்க அந்த இப்படியான ஒரு இதுகளுடைய அதை நாங்க இன்வைட் பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி என்னன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதை இப்படியான ஒரு இப்படி ஒரு இதுக்காகத்தான் தெரியும் பண்றதை நான் நேற்று தான் வெளியான ஒரு பாத்ரூம் கட்டி விடாம அனுபவம் என்னன்னு சொன்ன வச்சு அதுக்குள்ளேயே சனம் பஸ் பண்ணி அந்த குடும்பம் ஜாமான் கடையை நிப்பாட்டுற மாதிரி புதுசா கட்டி அதுக்கு என்கரேஜ் பண்ணாம அதுக்குரிய வசதியை வெளியிடத்துல செய்யறதுனால இதை தடை செய்யணும். இதை தவிர்த்து இதுக்குரிய இந்த டாய்லெட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மினிஸ்டர் சொன்ன மாதிரி பயன்படுத்துறதா நல்லா இருக்கிறது. எல்லாரும் போவாங்க, நீட் இருக்காது. சரியோ அதை நாங்கள் கட்டி கொடுப்போம். மத்திய அரசாங்கம் மாநில மெயின்டைன் பண்ணுவோம், அது மெயின்டைன் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப எதிர்வரும் காலத்துல லைப்ரரி பிறகு மனசுல கூட மாற்றணும் கேவலமான வார்த்தையாகும். அப்ப நீங்க சொல்றீங்க டவுன்ல நீட் இல்ல, அதான் ஜாழ்ப்பாணத்துல பாவிக்கிற எல்லாரும் லைப்ரரியை நான் சொல்லியிருக்கேன். அப்ப நாங்கள் சுற்றுலா மையம் கல்விக்கு அடையாளம் யாழ்ப்பாண தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட லைப்ரரி. அதை நீங்கள் எதிர்வரும் காலத்துல குடியான வழியில நடத்தி லைப்ரரியில ஒன்று சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாண நகரத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவைக்காக பன்னீர் சுற்றுவட்டத்தில் வந்து ஒரு பொதுமக்களோட கட்டுரை ஏற்பாடு
மண்மத்துக்கு ஏற்பாடு நாங்கள் மாவட்டத்தில் அதுல கேண்டீன் இருக்கு. கேண்டீன்ல வரணும். லைப்ரரியில வெளியால வந்து கட்ட வேண்டாம். மொத்தம் கடந்த ஆண்டு 2004ஆம் ஆண்டு அந்த காலத்துல வந்து 3 ஆண்டு படிக்கணும். அது 2004 செய்யப்பட்டது. 2005ஆம் ஆண்டு தான் நல்ல 37.4 மில்லியன் வேலை நடந்து கொண்டிருக்கு. முழுமையாக 2 தான் நடந்து கொண்டிருக்கு. இதுல 20 வேலை முடிஞ்சது. விஜயவன் போட்டு படிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு கூடியதுல மொத்தம் 78 மில்லியன். அதுல இப்ப நீங்க 30 மில்லியன் பாதிக்கிறீங்களா? 46 மில்லியன் சிலப்பர் 32 மில்லியன் சிலப்பர் வேலை வந்து வெற்றி வேலைகள் மாணவர்களை பொறுத்தவரை கட்டணங்கள் கலைகள்னா முக்கிய தயாரிகள் டெக்னிக்கலான வேலைக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெற்றி வேலைகள் வந்து 10 மில்லியனுக்கு உட்பட்ட வேலை அவை இப்ப கை பார்த்துட்டாங்க தயாரித்து கொண்டுருக்காங்க. அது பண்ணி வேலை முடியும். மின்சார சபை இது சம்பந்தமா குழுல கூட்டத்திலே அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது சம்பந்தமா கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றதோட அப்படியே அப்படியான பெர்மிஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் வரேன் வந்தாங்க. அது சம்பந்தமாக இதுல நம்ம முடிவு சரியா உள்ளூராட்சி சபை அங்க இருக்கிற சாலையுடைய அனுமதியோட அங்க இருக்கிற ஊழியர்களை கொஞ்சம் பேருக்கு பயிற்சித்திருக்கணும். அதுக்கான அனுமதியும் அதுக்கான அங்கீகாரத்தையும் விசாரணை வழங்கும். ஏற்கனவே கௌரவ ஆண்டனால அப்படி ஒரு மீட்டிங் நடந்து எங்கிட்ட உத்தியோகத்தர்கள் பேர் லிஸ்ட் அனுப்பி இருக்கிறோம் ட்ரைனிங்குக்கு. ஆனா அது ஃப்ளோ கண்டு படையில எங்கள்கிட்ட என்டிக்யூ அவங்களோட சபையல்ல மின்சார திருத்துதலுக்காக. ஆனால் அவர்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ல நாங்கள் இதை போடையிலாமல் இருக்குது. நீங்கள் அதை தரும் பட்சத்தில் அந்த பயிற்சியை விரைவாக வழங்கினாதான் தெரியும். ஒரு பக்கம் டூரிசத்தின் வருமான வளர்ப்பு, ஒரு பக்கம் நாட்டின் பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு கட்டாயம் பயிற்சியை வழங்கி அந்தந்த உள்ளூராட்சி 3000 ரூபாய் என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத ஒரு கொடுக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியது போல 3000 சொன்னால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். நேற்று கூடி ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து இல்லீகல் டப்பிங் முறையில பூத்துக்கு சப்ளை எடுத்துருக்கோம். அது வந்து நாங்க 2750 ரூபா 3000 ரூபாய்ன்ற கதை இல்லை. யாரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது கடைசியா இருக்கு. அது வேற கதை என்ன மாநசபைக்கு நிறைய முதல்படுத்தானே அதற்கு பயிற்சி வாங்கப்பட்டு சான்று வாங்கப்பட்டு அவை செய்யலாம் சொல்ல வர விஷயம் குடுக்கையில கொடுக்குறதுன்றது இல்லை. கடைசியா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லோக்கல் அத்தாரிட்டி எடுக்கணும்னு சொன்னால் இலங்கை மின்சார இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் ஏன் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு லோக்கல் அத்தாரிட்டியில தரப்பட்டது. அடுத்த வருஷத்துல போக முடியாத கேன்சல் பண்ணி நாங்களே கூட இங்க ஆக்கள் தேவை உங்களுக்கு புளியமலத்துக்கு அனுப்பியல சரியா நீங்க இங்க இருக்கிறவங்க சொன்னா வெளி மாவட்டங்களுக்கும் உத்தியோகர்கள் நாங்கள் தகவலாகிதான் வழங்க வேண்டும். ஆனா இன்டர்னல் அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டு நாங்கள் நீங்க சொன்ன இடத்துல இருந்து ஆக்களை போடி வச்சிருக்கிறாங்க. இன்டர்னல் இருக்கு. ஆனா சில நேரங்களில் அவை அந்த இடத்துக்கு ரீச் பண்ணப்படாம இருக்கலாம் முடியா. ஆனா வெளி மாவட்டத்துக்கு நாங்கள் அனுப்பினாங்கள கேன்சல் பண்ணி சொன்னா ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் வெளிப்பாடுக்கு போறது குறையும். அதோட சூழல் தானமும் தர்மம் தங்களுக்கு தனக்கு கூடாது போய்க்கு அங்க இல்ல நான் எடுத்து கொடுக்கிறேன். அப்ப பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லாத்தையும் மூடி போட்டு
நாங்கள் இங்கே வச்சு அரசியல் முடிவெடுப்போம். நாங்க வந்து நீங்க வந்து சரி சரியா நாங்க மாகாணத்தை கேட்டா நாலு மாவட்டத்தை நாங்க சரியான முக்கியமான அந்த டாக்டர் அது வந்து இல்ல கொஞ்சங்களே நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த இடமாற்றம் எல்லாம் செய்யறது வந்து இடமாற்ற சபையா, அதுல வந்து அவங்களோட தொழிற்சங்கங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த சொல்லுங்க அது அதுல தவறுகள் ஏற்படுத்துமா தான் உரிய நிறுவனங்களோட பேசணும். வித்தியாசங்களை பத்தி இது எல்லாத்தையும் பேசிக்கொண்டு நம்மளோட டியூசிஸ்ல உண்மையிலே உங்களோட நேரம் நான் பேசணும். உண்மையிலே சொன்னாங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொண்டு போறோம். அதுதான் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பத்தி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு நெடுந்தீவுக்கு தான் அவர் சொல்றாரு. நெடுந்தீவுக்கு நான் அதாவது அரசாங்க துறை தான் இது. உங்களோட நெடுந்தீவு சரி நெடுந்தீவு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அந்த டிசிஷன் இதை எடுக்கிறாரு. அவங்க சொல்றாங்க முக்கியமான மாற்ற சம்பந்தமான பிரச்சனை, ஆன்லைன் மாற்ற சம்பந்தமான, அதாவது அங்க மருந்தகத்திற்கான மருந்தகர் உட்பதை அனுப்புவதற்கான யோசனை முன்வைப்போம் சொல்லி இருக்கிறோம். அவர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல என்ன செய்யணும்? இந்த டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் மற்ற பர்சனல் கொடுக்குற டிரான்ஸ்ஃபர் பற்றி தான் கலைக்கிறோம். சரி, அது முடிஞ்சது. நீங்க எப்படி கொடுப்போம். ரெண்டாவது தெளிவான ஆதார வைத்தியசாலையில முக்கியமான விஷயம் என்னோட ஆடியன்ஸ் தான் அதை கேள்வி போனோம். கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலையில தனிப்பட்ட 2 வங்கி கணக்குகள் வச்சிருந்து இதுவரை காசு சேர்க்கப்பட்டது. அந்த வங்கி கணக்கு புத்தகம் இப்ப தேவநேசன் அவருடைய வைத்தியசாலை அத்தியட்சரோட கஸ்டடியில இருக்கு. அந்த வங்கி கணக்கு புத்தகத்தை அதுங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தருவோம். அதை நாங்கள் சிஐடியில கொடுக்கறதுக்கு அதுல வந்த காசுக்கு போன ஆசுக்கு பார்க்கணும். அந்த வங்கி கணக்கு புத்தகம் ஆடிட்டர் சாமியா தெளிவான வைத்தியசாலை ஒரு பேஸ் அந்த புத்தகத்தின் கஸ்டடி பண்ணுங்க. அந்த புத்தகத்தினுடைய முன்பாக கோப்பி வேணும். FCID கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். தனிப்பட்ட வைத்திய அதிகாரிகளால் அந்த வைத்தியசாலையில பேர்ல காசு சேர்த்து ஊழல் நடந்திருக்கு. அந்த புத்தகம் கூட அதுக்கு பிறகு கூட எனக்கு எல்லோடி அனுப்பி இருக்குது, லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருக்குது, தங்கப்படி கலைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு தேங்காய் சட்டத்தரப்பு ஒருவர் எனக்கு அனுப்பி இருக்கிற அந்த புத்தகம் பிடிபட்டு இருக்குது. அந்த புத்தகம் இன்வெஸ்ட் ஹையில இருக்கு. அப்ப அந்த புத்தகத்தை சப்மிட் பண்ண சொல்லுவோம். அது ஈஸி தேவைக்கு வந்து அது இங்க வரணும். விசாரணை குழு எல்லாம் வேண்டாம். நாங்க பார்க்காத விசாரணை குழு தெரியும். அந்த புத்தகத்தினுடைய முன்பக்க பிரதி வேணும். FCID அதை அவைக்கிறம் சப்மிட் பண்ண சொல்லி மற்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே போட்டுருக்கிறோம். அங்க அந்த புத்தகத்தின் முன்பக்கத்தில் இருக்கிறதுக்கு RTI தான் நாங்க பாராளுமன்ற உறுப்பினர் RTI போடுறோம். RTI தான் அந்த புத்தகம் எடுக்கும். அந்த புத்தகம் இருக்கிறது அவரே சொல்றாரு. ஏன் தெரியல அதுல மில்லியன் கணக்கான காசு வாங்கப்பட்டிருக்கு வைத்தியசாலை. தெளிப்பட நலம்புரி சங்கம் தொடர்பாக நாங்கள் மார்ச் மாதம் கேட்டு நாங்கள் ஒரு கடிதம் அவருக்கு ரிப்போர்ட்டை தர சொல்லி பிறகு DS 15 நாளில் கடிதம் போட்டிருக்கிறார் செயலாளருக்கு. செயலாளர் பிறகு 2ஆம் தேதி 7ஆம் மாதம் ஒரு கடிதம் போட்டிருக்கிறார். எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று பிறகு DA ஒரு கடிதம் போட்டிருக்கிற 15 28ஆம் தேதிக்கு முதல் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி நாங்கள் சொல்லி 6 மாதம் நான் புரிஞ்சு சொல்றேன். எத்தனை வழக்கு வந்தாலும் பரவாயில்லை. அந்த புத்தகம் கூட ஆடியன்ஸோட கையில வர வேணும். அந்த புத்தகம் ஏன்னா ஒரு வேஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அக்கௌண்டன்ட் இல்ல. ஆகவே வேஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த பணமும் பாதிக்கலாது. புத்தகம் பிடிபட்டா கூட அந்த புத்தகத்தை ஒழிக்கிறீங்களே. இதுவரைக்கும் எந்த ஒரு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எந்த ஒரு வைத்தியசாலையும் ஒரு சமயா நான் அதை பாராளுமன்றத்தில் அமைச்சர்கிட்ட கேட்கிறேன். சுகாதார அமைச்சர் அதாவது சப்மிட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா இதே இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறேன்.
நாங்கள் கேட்கிற பொழுது நிலப்பொழி சங்கத்துக்கு ஓடிப்போம் வெங்காது அது வேறதா அதே கடைகள் தமிழ்நாடு இருக்கிறாங்க அதான் பிரச்சனை இப்ப எங்களுக்கு என்ன கத்தராக பேர் இல்ல ஏன் பண்ணீங்க நான் கேட்கிறேன் அந்த புக்ல கொப்பி கொடுத்த ஏறாது வைத்தியசாலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 லட்சம் 120 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த செலவழிக்கையும் இல்லை. டெவலப்மெண்ட் சொசைட்டி நீங்க டிஏ இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த செலவழிக்கையும் இல்லை. அந்த 1200 லட்சத்துக்கு என்ன நடந்தது தெரியாது தெளிப்படையில். எங்களுக்கு அதுல ரிப்போர்ட்டையும் தயவு செய்து டிசிசி மீட்டிங்ல ரிக்வெஸ்டா எடுத்தாங்க. அந்த 39300 முன்னோடி பவுன் அவங்க வந்து காசு பார் பண்ணி நீங்க டிஏ இருக்கீங்கன்னா நாங்க ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க ஆபீஷியல் லெட்டர் அனுப்புறோம். அந்த காசு என்ன நடந்ததே தெரியும். ஒரு பேங்க் குரூப் ஒன்று யூகேல இருந்து வந்த பேங்க் குரூப் ஒன்று ஸ்ரீலங்கால ப்ரோக்ராம் நடத்தி 36,300 ஸ்டேடிங் பவுன் கொடுத்துருக்கீங்க. தெளிவான ஆதார வைத்தியசாலை அதுல டீடைல் இருக்கு. அந்த காசு தெளிவான வைத்தியசாலைக்கு எப்படி போனது, அது ஆர்டிஜே போனதா பிடிஜே போனதா, யார் அந்த பொறுப்பேற்றது, அங்க அப்ப இருந்த எம்எஸ்ஆர் அது என்ன அது கட்டுப்படுத்தப்பட்டது. அங்க வழியாக சும்மா போயிருந்தோம் அர்ஜுனா கேட்கிற போராட்டம் நடத்துறது பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஆதாரத்தோட தான் கேட்கிறோம். அங்க இல்ல டிஏனா அந்த படங்களை நீங்க தான் நிக்கிறீங்களா? அவ டொனேட் பண்ணி அந்த படங்களை நம்ம எடுத்து காட்டுறேன். அந்த தெரியதானே எவன் காட்டாரு. நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஃபண்டை ரிசீவ் பண்ணி கொடுக்கிறது இந்த ஸ்டேஜ்ல இருக்க போட்டோல நீங்க நிக்கிறீங்கடா. நான் இப்ப காட்டுறேன் போடுறேன் சார். எங்களுக்கு அந்த உங்களோட ஒரு கோபம் இல்லை. நீங்க கவர்மெண்ட் நட்டுள்ளோம் இல்லை. இல்ல எனக்கு தேவை அந்த 31,300 மில்லியன் இல்ல அது ஆறு தெளிவான வைத்தியசாலை கொடுப்பாங்க. ரெண்டாயிரத்தி ஆடியன்ஸ் சார்ந்த தேவனேசன் ஆடியன்ஸ் சார்ந்த 2010 தேவனேசன். அப்ப அந்த காசு தேவனேசன் எங்க கேள்வி சார். அப்ப அந்த காசு என்ன தெளிவான யாருக்கு போயிருக்கு அந்த காசு? அதுக்கு அது டீடைல் இல்ல. கேட்டா என்ன வருது ரேட் ஆஃப் டிமாண்ட் எங்கட போய் நீ கணக்கேலாத கலச்சா உனக்கு பணம் போடுவோம். நீங்க என்ன காசுறோம் எனக்கு என்னோட கேட்டா இந்த டிசிசி மீட்டிங் நடந்தவே தேவை. நாம ஒரு மக்களோட ஊழ வழியா கணக்கேலாத கலச்சா இப்ப இந்த 30,000 பவுன்ஸ்க்குரிய டீடைல் என்ன சொல்லுங்க. இது அர்த்தத்தோட கணக்கு ஒன்றுமே கணக்கேலாத ஊழல் நடந்ததுன்னு சொல்லலாம். சொன்னா பிடிச்சி அனுப்பி போடுவாங்க சிறையில். ஏதாவது கலச்சாலும் பிடிச்சாரு. இப்ப அந்த பேங்க் தான் ரெண்டாலே ஐயா வாயா சொல்றேன் என்ன பறிச்சு வச்சிருக்கா அந்த பேங்க் ஏன் நம்ம குடியா எஸ்ஐடி ஏன் அந்த பேங்க் தான் ஸ்ரீஜோட வைத்தியசாலையில ஒரு இல்ல அதை எடுத்துதான் சொல்லுங்க. கொண்டு அந்த 30,000 பவுன்ஸ் கூடிய செலவு 31,000 பவுன்ஸ் எந்த வழியில போகுது அதனால கூட அது எனக்கு தெரியும். அவரை கேட்க எங்க போனே தெரியாது. அதனால கேசவமையா சொல்ல மாட்டேங்குது. ஆல்ரைட் நான் எல்லா ஃபுல் டீடைலோட நான் போறேன். ஃபுல் டீடைலோட போறேன். புத்தகம் புத்தகம் அந்த ஒரு வைத்தியசாலையில ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 5,000 எஸ்எல்ஏ போடுறீங்க. ஒரு வைத்தியசாலையில ஒரு வெப்சைட்ல காசு சேர்க்க இயலாது. பேங்க் புத்தகம் வச்சு காசு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அந்த புத்தகத்தை படிச்ச தேவனேசனை வெளியாக அனுப்பி சொல்லி ஜிஎம்ஓ ஃபைட் பண்ணுது. எப்படி நான் சாவடியில இருந்து வெளியாக போனோம் அப்படி ஜிஎம்ஓ தேவனேசனை சேர்த்து முடியும். அந்த புத்தகத்தை படிச்சு வச்சோம்னா அந்த மனுஷன் ஃபைல் ரத்னப்பட்டி மாதிரி அதை தரமாட்டேன் நிற்கிறார். அப்ப என்னன்னு நாங்க வழக்கட போடுறது என்ன கலர் பிடிக்கிறோம்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஆடியன்ஸ் சொல்லுவோம் அந்த லெட்டர் தரப்பிச்சு நான் ஆடியன்ஸ் ஆட்டியேன் மூடிய தோட்டங்கள்ல இல்ல என்னடா லாஸ்ட் வீக் நம்ம சுகாதார மினிஸ்டர் வந்து தேச வைத்திய வேளாண் சந்தித்தார். அவங்களோட குறைபாடுகள் எல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த குறைபாடுகள் மாத்திரமல்ல அந்த வெற்றிடங்கள் எல்லாம் அனைத்தையும் நிலப்புறத்துக்கான நடவடிக்கை அது அனைத்தையும் அது செய்யறதுக்கும் இல்லாம
மேலதிகமாக தேவையான கான்ட்ராக்ட் பேசிக் எடுக்கிறதுக்கு கூட பேசியிருக்காங்க. அடுத்த இந்த வாரத்துக்குள்ள அதுக்கான வைத்தியசாலை டெவலப் பண்றதுக்குரிய ஒரு ஃபண்ட் நீங்க மாகாண சபையில கேட்கறது இல்லை. இதுல கூடுதலான காலத்துல எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. அஞ்சா சொல்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டா சபைக்கு எல்லா இடமும் அப்ப அதனால ஒன்று வைத்தியருடைய பிரச்சனை, ரெண்டாவது வைத்தியசாலையை டெவலப் பண்றதுக்கு ஒன்று கூட இங்கே ப்ரொபோசல்ல இல்ல, என்னட்ட நேஷனல் பட்ஜெட்ல ஒன்றும் இல்ல. இப்ப மாநசபையில ஒரு காசு கூட கேட்கிறேன், ஒரு வைத்தியசாலை பெயிண்ட் அடிக்கிறது இல்ல, ஒன்றும் இல்ல. அப்படி கைதறி மட்டும்தான் இப்ப இயங்கி கொண்டிருக்கு. அப்ப வேலை இல்லாம இருக்கிறோம். அதை எங்க பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிங்க, நீங்க போய் ஜிஜிக்க பேசுறீங்க, ஏன் நீங்க டொக்கா வந்தீங்க? நான் பேர் கூட சொல்லிருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு அவங்க சரியா பாதிக்கப்பட்ட எல்லாரும் கழுத நினைப்பிருக்காங்க. அப்ப ஏன் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெவலப் பண்ணக்கூடாது? அதை கேட்கும். இந்த மாதிரி பட்ஜெட்ல உள்ள உங்களுக்கு அரசு பண்ணியிருந்த சுயச வைத்தியத்துக்கு அதுல நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? வழக்கமான ஃபுல்லா சொல்றீங்க. ஓகே. ஒன்றுமே நடக்குது. இப்ப உள்ள வேகன்சி இருக்கு சுயச வைத்தியர்கள் வழக்கமானது அவைக்கு ஒரு பதில் சொல்ல கையில பிள்ளை படிச்சு கொண்டு தானே இருக்கு. இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணினா தான் அவ்வளவு டாக்டர்ஸை நீங்க உள்வாங்கலாம். இப்போ 4 பட்சம் 5 பட்சம் அதை படிச்சு கொண்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாதம் 300 பாஸ் அவுட் ஆகினா என்ன வேலை செய்யறாங்க? நாங்கள் அது ஒரு முக்கியமான செயல் திட்டமா ஒரு ப்ரொபோசல் போட்டு செய்யணும். கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படும். எங்க நார்மல் ஹெல்த் கார்டு விஷயம் 2014 தான் செய்யறது. நாங்க இடம்பெயர்க்கு முன்ன தொழில் மூடாம கார்டு செய்யறோம். முதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கார்டு விஷயம் கோட் பண்ணி வேலையை கொடுத்து அங்க சிறந்த போக பண்ணி அதை போடுறாங்க. அடுத்ததாக இந்த வீதி கௌரவ வடக்குமாக நாங்களுடைய தலைமையில் இதுக்குரிய கூட்டங்கள் நடைபெற்று இந்த மன விநியோகத்துக்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மாவட்ட ரீதியாக இந்த வீடமைப்பு திட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட ஆட்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கின்ற மாநில ஒரு பகுதியை நாங்கள் இருக்கிற வீடு திட்ட பயனாளிகளுக்கு பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் கிளிநொச்சி அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதை அந்த மணலை எவ்வளவு மணல் தரக்கூடிய அளவு இந்த விலைக்கு கிளிநொச்சியில் வச்சு தரலாம் என்று சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் பாரூர் சங்கத்துக்கு அந்த விவசாய அறிவித்து பாரூர் சங்கம் மூலமாக ஒரு நிரந்தரமான விலை நிர்ணயத்தோடு அந்த மண்ணை வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு முழுமையாக இல்லை அவருக்கு ஒரு பகுதியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கிறோம். எங்களுக்கு அப்படி ஒரு பிரபாவம் மாவட்டத்தில் பிரதேச உங்களுக்கு ஏதாவது நீங்க சொன்ன காலம் தேவையெல்லாம் கைக்கணும் அதுல புரியா கதைக்கணும் நான் சொல்றேன் அது சொல்றேன் புரியா கதைக்கணும் நல்ல ஒரு மாநகர சபைகள் இருக்கு. அது நல்ல பிரதேச செயலகம் அதுக்குரிய கூட்டத்தை வைத்து அங்க அந்த மண்ணை விடுவிக்கிறதுக்கு வரவள திணைக்களம் அனுமதி கொடுக்கல என்று சொல்லியிருக்கிற காரணத்தால் இன்னும் பல ஜீவராசி திணைக்களம் கொடுக்க முடியாத காரணத்தினால அதுக்குரிய அனுமதியை இந்த முறை வழங்க முடியாத நிலைமையில வரவங்க
முடியாத நிலைமை இருக்கின்றது. அந்த மண்வெளியில் பன்னெண்டு ஈராக சென்ற பாதுகாப்பு வலயங்கள் அந்த ஆதரவு பிரதேசத்துக்கு இடையில பாதுகாப்பு வலயங்கள்லாம் வருது. அவர்கள் அதை பொறுப்பாக அக்ரி பண்ணியிருக்காங்க. அந்த வன்னிய ஈராக சென்ற டிஜி அந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கிரிமினல் கோர்ட்டையும் கலைப்பது அவர் அதுக்குரிய அனுமதியை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதை நம்ம வழங்க முடியாது. பாவிச்ச மாட்டாங்க கேட்க அவங்களுக்கு வருத்தமாக வருது. அதனால சீக்கிரமாக வருது. அப்போ நடவடிக்கை நடவடிக்கை இருக்குமா? நான் இல்லை மக்கள் ஓமன்றாங்க மக்கள் இந்த மண்ணை பெறுவதற்குரிய நடவடிக்கையை பிறகு செய்வதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய உற்சவம் பிரதேச செயலகமும் மாவட்ட செயலகத்துக்கு இதுல கட்டுப்பாடுகளே இல்லை. இது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அனுமதியை எங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இதை அவர்களோட தொடர்பு கொண்டு டிஜியோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய விசேட அனுமதியை பெற்றுத் தந்தால் மட்டுமே நாங்கள் அது உரிய காலத்தில் வழங்கக்கூடியதாக இருக்கும். Propaganda donates for Sri Lanka, Trade Sri Lanka. The Delibara Trade and the hospital received a generous donation of medical equipment to the value of Great Britain pounds 3,90,550 from Propaganda Musical Production UK, currently living in Sri Lanka. அது எவிடன்ஸோட உங்களுக்கு அனுப்புறேன். 3,19,550 31,000 மாதத்துடைய 3,19,550 கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் டெலிபர வைத்தியசாலைக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயிலும் போடுங்க. அதை என்னோட செக்ரட்டரி இந்த மீட்டிங்கில் கேட்கப்பட்டபடியாக உள்ளடக்கி அதை ஆர்டிஎஸ் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது அந்த பிடிப்பட்ட பேங்க் இந்த டீட்டெயிலையும் எடுத்துக்கிறாங்க. மற்றபடியும் பாலினியத்தை கட்டுப்படுத்த கோடி கையில் நிறுவப்பட்டதாக ராஜ்யசபா அரசு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றபடியும் நான் தெளிபல வைத்தியசாலையை பொறுத்தவரையில் தெளிபல வைத்தியசாலை மட்டுமில்லை கருத்துறை ஆதார வைத்தியசாலையும் புதுசாக கணக்காளரோடு நாங்கள் கணக்கு நடவடிக்கைகளை அவர்களுக்கு தனி ஓட்டுகளாக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜூலை 1 இருந்து. அதே நேரத்தில் கேன்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையிலையும் அதுக்கு தனி ஓட் இருக்குது. அதுக்கு ஸ்பெஷலாக அலோகேஷன் நாங்கள் ஒரு ஆளுநர் எங்களுடைய சீர்திருத்தியாக இது சொல்வாக அழைச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் அது அதுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் அந்த அலோகேஷனை கொடுக்க முடியுது. அனுமதியோட கேட்கிறோம். தெளிப்பட ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் நலம்புரி சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்களா? எனக்கு கேட்க விடும்போது இது முக்கியமான விஷயம். பிரதேச செயலர் இந்த வரைக்கும் ஒரு ஆடிட் செய்திருக்கிறீங்களா? அந்த அந்த நிலம்புரி சங்கத்துல ஆடிட் இருக்கா உங்கள்ட்ட? செய்திருக்கீங்களா? இங்க 6 மாதத்துக்கு முன்ன கடிதம் அடிபட்டு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட கொடுக்கல. ஆதார வைத்தியசாலை சாவை செய்தியில கூட நாங்க வேலை இல்லை. ஒரு ஆடிட் ரிப்போர்ட் மீன் கேட்கப்படும் ஏஜ் நிப்பாட்டுறீங்க. நான் இதை கேட்கறது சிறந்த காசு தானே. எழுத்துல போட்டு வெள்ளாரம் போட்டு வழக்கெழும் போட்டாரு. எழுத்துல போட்டு முழு அரசாங்க பாதுகாத்தாரு. நீங்க தான் சொன்னாங்க போய் சுதேச வைத்தியத்துல போய் டீச்சரா வேலை செய்யணும். இல்ல இல்ல தலைவர் நீங்க என்ன சொல்லுங்க?
எங்க இருக்கு ஐயா இருந்தா போலீஸுக்கே விட்டுருக்காங்க. ஊழல் படிக்கிற மட்டும் வந்த நீங்களே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்க. அதுல அப்பட்டமா பேங்க் அக்கௌண்ட் கூட பிடிபட்டு அதுதான் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். சரியா ஊழலை பிடிக்கிறதுக்கு என்னான்னு எங்களுக்கு தெரியும். சரியா நான் புரிஞ்சு கொண்டுதான் இப்ப நீங்க எடுத்துக்கொண்டா என்னன்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரியா அதாவது நீங்க உங்களை வந்திருக்கிறது வந்து ஊழலை பிடிக்கிறதுக்கோ அல்லது நாட்டை முன்னேற்றத்துக்கோ மாவட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கோ அல்ல. நிச்சயமா நீங்க வந்து வேற உங்களை முன்னேற்றம் கொண்டு வந்து சரியா உங்களால ஒரு மண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தெரியல. அதனால வேண்டி ஒவ்வொரு போவாது. மரியாதை கலைக்கிறோம். என்ன யாரும் அடிச்சு கலைக்கல, யாரும் அடிச்சு கலைக்கல. இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் நீங்க வந்து உங்களோட உங்களால அந்த ஊழியர் செய்யலாம்னு சொன்னா நாங்க செய்வோம். நாங்க கட்டாயம் செய்வோம். முதல்ல எடுத்து தரமாட்டாங்க. நிக்கணும் ஏன் கொடுக்கல உங்களால அது தாங்களாவே சொல்லினோம். அப்படி பேங்க் புத்தகம் மட்டும் கிடக்கு. ஏன் வேலைக்கு கொடுக்கல ஒரு அட்மிட் பண்ணி சொன்னீங்க. அடுத்தபடியும் காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக இந்து கற்கைகளுக்கு வழங்கினர் விடயம் தொடர்பாக இந்து கற்கைகள் கூடத்திலிருந்து துறை சார்ந்த தலைவர்கள் வந்திருக்கிறார். இந்த முன்மொழி சம்பந்தமாக அதற்குரிய முன்மொழிவை நாங்கள் இன்ஜினியரும் வைஸ் சான்சலரும் வந்திருக்கு. அதுக்குரிய உத்தோடு நாங்கள் அது எடுக்கலாம்னு இல்ல அது எடுக்கலாம் முடிவெடுத்திருக்காங்க. அந்த ப்ரொபோசலை இந்த பட்ஜெட் முடிகிறதுக்கு முன்னாடி தந்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் நாங்கள் அந்த ப்ரொபோசல் போய் ஆன்சர் எர்ணாகுளம் தொழிலாளர் சங்கத்தினுடைய போதனா வைத்தியசாலை மேலதிக காணிகள் மிக அருகிலே தேவைப்படுகின்றன. இப்பொழுது 2500 உத்தியோகத்தர்கள் கடமையாக வந்தார்கள். ஆகவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் பகுதிக்கு போதனா வைத்தியசாலையின் பின்புறத்திலே இருக்கின்ற ஞானம் ஹோட்டலுக்கு அருகில் இருக்கின்ற பிஎல்சி பில்டிங் மெட்டீரியல் கார்பரேஷனுடைய அந்த காணி பகுதியை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு இன்னும் குறித்த அமைச்சரிடமிருந்து அனுமதி வரவில்லை. ஆகவே அதற்கு திட்டத்தரமாக கௌரவ அமைச்சர் அவர்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நோயாளர் நலம்பு சங்கத்தில் ஒடிச்சிருக்கான கௌரவ அமைச்சர் அவர்களே, யாழ் போதனா வைத்தியசாலையிலே நோயாளர் நலம்புரி சங்கம் மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் ஜப்னா டிவி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் என்ற 3 அமைப்புகள் இருக்கின்றன. 3 அமைப்புகளினரும் ஆடிட் ரிப்போர்ட்டை நான் கேட்கிற எல்லாருக்குமே வழங்கி வைக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அதை வழங்க சொல்லி வேண்டி தாங்க. நீங்களே சரி என்றீங்க. அதை வேண்டி தாங்க. அதான் கூட கேட்க விரும்புறேன். வழங்கப்பட்டது.
நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுங்க. ஓ மட்டும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கணும். நான் காய்ச்சிட்டு போறேன். ஓமோ இல்லையோன்னு சொல்லுங்க. போலீஸ் மாதிரி அனுப்பப்பட்டிருக்கேன். પોલીસ પાસે સત્તાવાળા લેવલ દે તમે મે અમે વગે இல்ல இல்லடா அந்த புது பில்டிங் கட்டி இருக்கு. ரெண்டு வரைக்கும் தண்ணி இல்ல. இந்த ஆளே வழியா சொல்லி கொடுத்தீங்கன்னா ஊழலுக்கு ரெண்டு பேர் பார்த்தா ஊழல கலக்க முடிக்கிறவன சரியா நிப்பாடி இல்ல தண்ணி இல்லாமயா யோசி பாருங்க. இன்றைக்கு அதுக்கு வருமானம் கட்டுறாங்க. அப்ப சரி அதுக்கு யார் நம்மட ஆனா சொல்லுங்க நீங்க அது பதில் சொல்லுங்க சார். அப்பங்க கேக்குறீங்க நீங்க முழுங்கி சொல்றதுனால தான் பிரச்சனை பாரு. வார்த்தையில பாயில சரியான வார்த்தையில பாயில அப்படி கேட்கணும். ப்ளீஸ் நான் உங்களோட பக்கம் நியாயம் ஒன்று இருந்தா அந்த நியாயத்தை சொல்லுங்க. சரியான ஒரு ரீசனுக்கு முன்ன சொல்றீங்க சரியான வார்த்தையில கேட்கணும். இப்போ நீங்க எப்படி கேக்குறீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட நவீன சந்தை கட்டட தொகுதியை பற்றி தான் கேள்வி விளக்கப்பட்டது. அதுக்கு விடையளிச்சுட்டேன். மற்ற கேள்வி எந்த கட்டடம் மட்டும் சொன்னா நான் சொல்லுவேன். கஸ்தூரி ரோட்ல இருக்குது புதிய பில்டிங் குளத்தை மூடி கட்டடம் கட்டினது தானே. அது கட்டி இண்டு வரைக்கும் அது தண்ணி உடை லிஃப்ட் வசதி இல்லாம அடிச்சு அதுக்கு ராம்பு தான் இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் இன்றைக்கு மாநகர உறுப்பினரை தெரிவு செய்திருக்கோம். இவ்வளவு பேர் மத கட்டி கதைக்கினெல்லாம் காடிபடி தெரியும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இப்போ தெரிவு செய்த ஆக்களாவது கூட அது சம்பந்தமான ஆராய்ச்சி இல்லை. பாத்ரூமா போய் பார்க்கணும். ஆனா பாத்ரூம் இன்றைக்கு குப்பையா தான் இருக்கு. தெரியும் அது சம்பந்தமாக இருந்தால் அது ஒரு தனியாருக்கு கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டது. கட்டப்பட்டு இப்ப அந்த தனியார் ஒப்படைத்த மாநகர சபை தான் அதுக்குரிய வாடகை வந்தது. ஆனால் அதுக்குரிய ஃபெசிலிட்டி செய்ய வேண்டியது வாடகை வந்தது செய்ய வேண்டாம். அதான் உண்மையாவே இதெல்லாம் உறுப்பினர்கள் பார்க்க வேண்டியது. அதே நேரம் இந்த ரோட்ல இருக்கு தானே அந்த இந்திய கல்ச்சர் சென்டர், அந்த வீதியை திறந்து விடுங்க. அந்த வீதியை திறந்து விட்டீங்கன்னா அதுல கூட கடைக்காரர் யோசனைப்படுவாங்க பேமெண்ட்ல. நாங்கள் அதை கேட்கிறோம். ஒரு வீதி அதே நேரம் அதுல பாட்டு கொஸ்டின் நடக்குது, இசைக்கேஜி. அதுக்கு மாநகர சேவை ஏதாவது காசு வேண்டி இருக்கு அந்த வீதியில நடத்துறதுக்கு. அது வீதியா வீதி வீதி மாநகர சபைக்குரிய நான் கடந்த கூட்டத்திலே விளக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்குரிய ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில கலாச்சார அமைச்சர் கட்டேக்க வீதியை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா? அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி வீடியோட சேர்த்து டிசைனிங் அப்படியே நீங்கள் எழுதி கொடுத்தீங்க. மாநகர லெட்டர் பார்த்தா இந்த வீதி தேவையில்லை, மக்களுக்கு இந்த வீதி தேவையில்லை என்று எழுதி கொடுத்துருக்கீங்களா? அதைத்தான் நாங்கள் நீங்கள் இல்ல. அது உண்மையாவே அந்த நியமன அந்த சந்தை அது ஸ்கூல் பிள்ளை இருக்கு, ஒரு பள்ளிக்கூட பிள்ளை இருக்கு. ஏன் இந்திய கவர்மெண்ட்டுக்கு என்ன அந்த முடிவெடுத்து இப்ப நீங்கள் வீதியை துரிதமாக திறந்து விடுறதுக்கு கமிட்டியில முடிவெடுங்க. அல்லது அதுக்கு குறுக்கான நல்ல நெட்வேலி அடைங்க மாநகர. ஏன்னா பாடசாலை பண்ணி விபத்து வருது. டவுனுக்கு போறதுக்கு தான் டவுனுக்கு போண்டிருக்கு. அதால என்ன விபத்து வராது, பஸ் வராதடா. சென்ட்ரல் காலேஜ் நான் ஓல்ட் பாய்ஸ். அப்ப அதுல கூட வேம்படி பிள்ளைய அப்ப அந்த வீதியை திறந்து விடுறதுக்கான நடவடிக்கை முடிவெடுங்க. இது உண்மையில மாநகர சபைக்கு உரிய மட்டுமான விடயம் இல்லை. இது ரெண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான விடயம். இது தயவுசெய்து கலாச்சார அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த விடயத்தை சரியான முறையிலே கவனம் செலுத்தணும். மண் விநியோகம் கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபர் தொலைபேசியில சொல்லி அது டிபார்ட்மெண்ட் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுன்றது உண்மையிலே அது நீங்க செய்யல புள்ளையா சரியா முடியல கணக்க கதைக்கணும். அது எல்லாத்தையும் சபை கலைக்கிற சபை இது இல்லை. செயலாளர் என்ற ரீதியில எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே வைத்திய ஆதாரம் தான் நான் உங்களுக்கு தரேன். அப்பாயின்மெண்ட் பண்றதுல கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார். நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி டிஎஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இன்னும் ரைட்டிங்கா வந்திருக்கீங்க. அது அரசாங்க நிர்வாக நடைமுறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை நான் பாராளுமன்றத்தில் பார்ப்பேன். கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை எங்களை பேசி காலையில யார் பழிவாங்கிற செயற்பாடு சரியா முந்தி இருக்கீங்க இங்க வந்தது நெல்லியடி பக்கம் அங்கே காரணத்துக்கு மாதிரி அவாக்கான சுப்ராகிரேட் ஜிஎஸ்க்கு ஒருத்தரையும் வழங்க இதுவரை காலம் அங்க வழங்காம இருந்து இப்ப கொண்டே மருதங்கடிக்கு போடினா சரியா. இது ஒரு பக்கச்சாரமான பழிவாங்க சரியா. இதுதான் நடக்குது அரசு கட்டமைப்பில். இங்க நான் பக்கச்சார இதே நேரம் டிஎஸ்
மனிதவள இதில் நடந்து உண்மையாவே அட்மினிஸ்ட்ரேஷன் படி ரேட் படி கொடுத்தா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பக்கச்சார்பான விஷயம் இங்கே நடக்கிறது. அதை நான் நேரடியாக சொல்லுவேன். எல்லாமே பொதுவாக அந்த எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் கருத்தோண்டு இருக்குது. அதை நீங்கள் கவனத்தை பொதுவாக அடித்து இதில் கொண்டு போட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் எல்லாரும் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை எல்லாத்துக்கும் மாற்றம் செய்ய நாங்கள் உறுப்பினர் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட இல்லை என்னடா 8 டிஎஸ் கடிதம் கூட தந்திருக்கீங்க. நீங்க விரும்பின மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கீங்க. 8 டிஎஸ் நான் பேரை சொல்லி அவே நீங்க பழி வாங்குறீங்க. எனக்கு என்ன 1 2 8 டிஎஸ் இது வரைக்கும் கலச்சு டாக்டர் நாங்க இன்வைட்டிங்ல தர வேண்டும். நாங்க இல்ல அது டிஎஸ் இல்ல அப்படா கௌரவ குழுக்கள தலைவர் உடனே கொண்டே எத்தனை இது உடனே டபுள் தலைவர் சொல்லி அங்க போறோம். இது வந்து நீங்க டிஎஸ் செய்யற வேலை ஒரு ஆளுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் 4 பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படி நேரடியா வந்தவர்கள கலைஞருக்கு தனிப்பட்ட பலிவாங்க நடக்கிறபடியா சுமார் கொஞ்சம் இருக்கலை. அதோட பவுனியா வழக்கு தேவையில்லை. அங்க கூட ஒரு சிங்கள டிஎஸ் கொண்டு போட்டீங்கன்னா நம்ம காணி பண்ணிக்கணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலையும் பவுனியாவை நான் கலைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல 8 டிஎஸ் இது வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னா விரும்பின மாதிரி ஒரு நாள் கூட அப்படி சொல்றபடியாக நான் அமைச்சர் அந்த இடமாற்ற பட்டியலை நான் நிறுத்துறேன். எனக்கு கௌரவ ஒருங்கிணைப்பு மாவட்டத்தில் இளம் தலைவர் அவருக்கு தலைமையில இந்த பட்டியலை கவர்னர் போட்டு நீங்க ஒரு கொமிட்டியோட போன் பண்ணுவோம். ஒரு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பர் போட்டு ஒரு கொமிட்டி இருக்கு. மெடிசின் பார்த்தா அப்படி டிகே டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் போட்டு இது டிஎஸ் மட்டும் டிஏல கடிதங்கள் அப்புறம் அந்த அதுக்கு போவோம். அதுக்கப்புறம் நீங்க போவோம். கௌரவ ஆளுநர் உங்களோட தலைமையில் நாங்கள் இந்த தலைமையில் நான் இந்த வரைக்கும் உங்களோட ஒரு வசனம் கூட நான் கலைக்கிறேன். இந்த வரைக்கும் ஒரு வசனம் கூட அதை பற்றி கலைக்கிறேன். ஒவ்வொரு உள்நாட்டு குழு கூட்டங்களை போய்க்கலாம். பேர் சொல்லாத பிரச்சனை 8 பேர் இது வரைக்கும் 8 டிஎஸ் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க அதுக்கு ஒரு போர்டு போட்டு ஆளுநரோட சேர்ந்து நீங்களும் இருந்தோட இதுல ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் செய்யல. நீங்க தான் படிச்சிருக்கீங்க. அந்த லிஸ்ட கேன்சல் பண்ணி போட்டு அவரோட சேர்ந்து எல்லா டிஎஸ் மாதிரி கூப்பிட்டு செய்யணும். இதே வருகின்ற கிரியேட் நாங்க தான் சொல்றோம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மீண்டும் பேசப்பட்டு வருகின்ற விரைவாக இன்றைக்கு மாறியது. இது அண்மை காலங்களில் 2 வாரங்களுக்கு முன்பு நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். இப்பொழுது மறுபடியும் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரியப்படுகிறது. அப்போ இது வேறு எந்த விளையாட்டும் கிடையாது. இது அதாவது அண்மையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது. அப்போ அந்த தேர்தல் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அவர்களுடைய விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு எங்களுடைய கச்சத்தீவை பயன்படுத்துகின்ற ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் சரி, யாருக்கு எழுதினாலும் சரி, இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது.
கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது. இந்த எங்களிடம் இருப்பதை உங்களால் அல்ல யாராலும் பறிக்கவோ அல்லது இதை எடுக்கவோ முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதன்போது அரசு அதிகாரிகளிடமும் பல கேள்விகளை எழுப்பினர்.